அனைவருக்கும் வணக்கம். இந்த கேள்வி வந்து 2010 குரூப் கேள்வியில் கேட்டிருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் சிக்னஸ் இஸ் நத்திங் பட் எனி ஒன் பார்ட் ஆஃப் த ஃபேக்ட்ரி இஸ் பீங் அஃபெக்டட், unable to pay back the debt, unable to create surplus income and running the industry only by receiving the debt, change in the ownership of industry. இண்டஸ்ட்ரியல் சிக்னஸ்னால் என்னென்னு கேட்டிருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் சிக்னஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியை வந்து நடத்த முடியாமல் இருக்கிறது தான் இண்டஸ்ட்ரியல் சிக்னஸ். ரொம்ப மோசமாக போகுது, கம்பெனி நடத்தவே ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதுதான் இண்டஸ்ட்ரியல் சிக்னஸ்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. எனி ஒன் பார்ட் ஆஃப் த ஃபேக்ட்ரி இஸ் பீங் அஃபெக்டட், ஃபேக்ட்ரியில் இருக்க ஒரு பகுதி மட்டும் அஃபெக்டாக இருக்குதுன்றது தான் கேட்டிருக்காங்க. அது கிடையாது. unable to pay back the debt, ஸோ கடனை திருப்பி கட்ட முடியாமல் இருக்கிறது தான் இண்டஸ்ட்ரியல் சிக்னஸாக அவர் கிடையாது. unable to create surplus income and running the industry only by receiving the debt. ஸோ கரெக்டான ஆன்சர் என்னென்னா சர்ப்ளஸ் இன்கம்னா அதாவது தேவைக்கு ஏற்றாற் போல் இல்லை தேவைக்கு அதிகமாக இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியாமல் இருக்கிறது. ஸோ கம்பெனி ரன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு இன்கம் தேவை இல்லையா, அந்த இன்கம் வராது. அதே போல் கம்பெனியே பார்த்திங்கன்னா கடனில் தான் ஓடும். இதுதான் வந்து இண்டஸ்ட்ரியல் சிக்னஸ்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் டி, சேஞ்ச் இன் த ஓனர்ஷிப் ஆஃப் த இண்டஸ்ட்ரி, அது கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். இண்டஸ்ட்ரியல் சிக்னஸ்னால் unable to create surplus income and running the industry only by receiving the debt. அதாவது தேவைக்கேற்ற வருமானம் ஜென்ரேட் பண்ண முடியாமல் கம்பெனியை கடனிலே ஓட்டுறது தான் இண்டஸ்ட்ரியல் சிக்னஸ்ன்றதுக்கு கரெக்டான ஆன்சர். நன்றி, வணக்கம்.